வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. சிலுவை பாதை. குடி போதை என்னும் இருளிலிருந்து விலகி புது வாழ்வு மலர. சிந்தனை. இயேசு சுமந்த சிலுவை என்பது அன்று நம் மீட்புக்காக அவர் ஏற்ற அன்பின் தியாகம். இன்று நாம் சுமக்கும் சிலுவை என்பது குடி மற்றும் போதை என்னும் அடிமைத்தனம். இந்த தியானம் ஒரு மனிதனை திருத்துவதற்காக மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தை காப்பதற்காக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இரக்கத்தின் ஊற்றிய இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என்மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடன் இருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் கல்வாரி மலையை நோக்கி பயணிக்கும் நம் மீட்பர் இயேசுவின் காலடிகளை பின்பற்றி செல்ல இங்கே கூடியிருக்கின்றோம். இயேசு சுமந்த அந்த பாரமான சிலுவை உலகத்தின் பாவங்களை மட்டுமல்ல, இன்று நம் இல்லங்களை இருளில் மூழ்கடித்துள்ள குடி மற்றும் போதை அடிமைத்தனம் என்னும் கொடிய சிலுவையையும் உள்ளடக்கியது. இன்றைய நவீன உலகில் ஆண் பெண் என்ற பாகுபாடின்றி பலரும் பணி சுமை, அன்பு செய்தவர்களின் துரோகம், இழப்பு போன்ற வலிகளை மறப்பதற்காகவும் அல்லது ஒரு நாகரிகம் என்று நினைத்தும் போதை பழக்கத்திற்கு மெல்ல மெல்ல அடிமையாகி விடுகின்றனர். வலிகளிலிருந்து தப்பிக்க தேடும் அந்த போதை இறுதியில் அவர்களை அதைவிட பெரிய நரக குழியில் தள்ளிவிடுகிறது. இயேசுவின் உடல் சாட்டைகளால் கிழிந்த போது அவர் அடைந்த வேதனையைப் போலவே இன்று போதை பழக்கத்தால் பல குடும்பங்களின் அமைதி சிதைக்கப்பட்டு இதயங்கள் கிழிந்து கிடக்கின்றன. இயேசுவின் தலையில் அழுத்தப்பட்ட முள்முடி இன்று போதைக்கு அடிமையானவர்களின் குடும்பத்தினர் அனுபவிக்கும் தீராத மன உளைச்சலுக்கும் அவமானத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது. அன்று இயேசு அநீதியான தீர்ப்பினால் தனிமையில் விடப்பட்டது போல இன்று ஒரு மனிதனின் தவறான போதை தேர்வு முழு குடும்பத்தையும் சமூகத்தின் முன்னிலையில் தனிமைப்படுத்துகிறது. அன்பு இருக்க வேண்டிய இடத்தில் பயமும், மகிழ்ச்சி இருக்க வேண்டிய இடத்தில் கவலையும் குடிகொண்டுள்ளன. இந்த சிலுவை பாதையின் ஒவ்வொரு நிலையிலும் இயேசு நம்மை பார்த்து உருக்கமாக கேட்கிறார்,
உனக்காகத்தான் நான் சிலுவையை சுமந்தேன். உனக்காகத்தான் காயங்களை ஏற்றுக்கொண்டேன். உனக்காகத்தான் நான் முள்முடி சூட்டப்பட்டேன். நீ எனக்காக மனம் மாறி வர மாட்டாயா? நான் உன்னை நேசிக்கிறேன். இனியாவது நீ மனம் மாறு. குடி மற்றும் போதையை விட்டு விலகு. இந்த அழைப்பை ஏற்று நாமும் ஒருவேளை இந்த அடிமைத்தனத்தில் இருந்தால் அதிலிருந்து விடுபடவும், நமக்கு தெரிந்தவர்கள் இதிலிருந்து விடுதலை பெற்று புது வாழ்வு அடையவும் உருக்கமாக ஜெபிப்போம். ஜெபத்தால் எப்பேற்பட்ட சோதனையில் இருந்தும் வெளிவர முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த புனித பயணத்தை தொடங்குவோம். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த இயேசுவே, நிம்மதியை தேடி நிழலாடும் போதையை தழுவி இன்று நிஜமான வாழ்வை தொலைத்துவிட்டு நிற்கும் உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் அவர்களை குடிகாரன் என்றும் அடிமை என்றும் முத்திரை குத்தி தள்ளும் போது நீர் மட்டும்தான் அவர்களின் காயப்பட்ட இதயத்தை பார்க்கிறீர். அவர்கள் அனுபவித்த ஏமாற்றங்கள், மன அழுத்தம் மற்றும் துரோகங்கள் அவர்களை இந்த பாதையில் தள்ளி இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நீர் அவர்களை குற்றவாளியாக பார்க்காமல் காயப்பட்ட உமது பிள்ளைகளாக பார்க்கிறீர். கல்வாரியில் நீர் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தமும் இவர்களுடைய விடுதலைக்காகத்தான் என்பதை அவர்களுக்கு உணர்த்தியருளும். உமது காயப்பட்ட கரங்களால் இவர்களை இப்போது அப்படியே அணைத்துக் கொள்ளும். மகனே, மகளே, உனக்காகத்தான் நான் சிலுவையை சுமந்தேன். உன் வலிகளை நான் அறிவேன். உனக்கு நான் இருக்கிறேன் என்று அவர்களின் ஆன்மாவில் மெல்லிய குரலில் பேசும். போதை தரும் போலி மயக்கம் கலைந்து உமது அன்பு தரும் மெய்யான அமைதியை அவர்கள் சுவைக்க செய்யும். ஜெபத்தால் எப்பேற்பட்ட சோதனையில் இருந்தும் வெளிவர முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை அவர்களுக்கு தாரும். எதிர்கால தலைமுறையினருக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். குறிப்பாக இளைஞர்கள் நவீன நாகரிகம் என்ற போர்வையிலும் தற்காலிக மன அழுத்தத்தை மறைக்கவும் இந்த போதை நரகத்திற்குள் தள்ளப்படாமல் இருக்க உமது பாதுகாப்பு அரணை அவர்களை சுற்றி அமைப்பீராக. தீய நண்பர்களின் கூட்டுறவும் தவறான ஆசைகளும் அவர்களை தீண்டாதபடி உமது திரு இரத்தத்தால் முத்திரையிடும். எத்தகைய துன்பம் வந்தாலும் அதை தீர்க்கும் வல்லமை போதைக்கு இல்லை, உம்மிடம் மட்டுமே உண்டு என்ற தெளிவை அவர்களுக்கு தாரும். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை உமது இரக்கத்தால் நிரப்பும். போதையின் கோரத்தினால் சிதைந்து கிடக்கும் இல்லங்களில் உமது அமைதி நிலவட்டும். அடிமைத்தனத்தின் விலங்குகளை உடைத்தெறியும். இனி என்னால் முடியாது என்று வீழ்ந்து கிடப்பவர்களை உமது சிலுவையின் பலத்தால் தூக்கி நிறுத்தும். உமது அரவணைப்பில் அவர்கள் ஒரு புதிய விடியலை நோக்கி பயணிக்க அருள் புரியும். எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு
நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நிலை 1. இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறான். திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே. திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே. தீர்மானம் சிலுவை என உருமாறியதே. தீர்மானம் சிலுவை என உருமாறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, இங்கே பார். பிலாத்துவின் முன்னிலையில் நான் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறேன். அவன் என்னிடம் எந்த குற்றமும் காணவில்லை என்று தெரிந்தும் உலகத்தின் அழுத்தத்திற்கும் தன் பதவிக்கும் பயந்து எனக்கு சாவுக்கு தீர்ப்பளிக்கிறான். இந்த தவற்றுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று பிலாத்து கைகளை கழுவிவிட்டு தன் பொறுப்பிலிருந்து விலகி செல்கிறான். ஆனால் என் பிள்ளையே, இன்று உன்னிலை என்ன? குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு நீயே உன்னை அடிமையாக்கிக் கொள்ளும் போது உனக்கு நீயே ஒரு மெதுவான மரண தீர்ப்பை எழுதிக் கொள்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா? இது என் தனிப்பட்ட விஷயம் என்று நீ சொல்லும்போது பிலாத்துவை போலவே நீயும் உன் பொறுப்பிலிருந்து கைகளை கழுவுகிறாய். ஆனால் உனது இந்த ஒரு தவறான தேர்வினால் அன்பு மலர வேண்டிய உனது இல்லம் இன்று ஒரு சுடுகாட்டை போல அமைதியிழந்து கிடக்கிறதே. உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியை நீயே மரணத்திற்கு தீர்ப்பிடுவது உனக்கு வலிக்கவில்லையா? உனக்காகத்தான் நான் இந்த அநீதியான தீர்ப்பை ஏற்றேன். நீ எனக்காக மனம் மாறி வரமாட்டாயா? நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னை இந்த மரண பிடியிலிருந்து மீட்க காத்திருக்கிறேன். இனியாவது நீ மனம் மாறு. குடி மற்றும் போதையை விட்டு விலகு. ஜெபம். அநீதியான தீர்ப்பை அமைதியுடன் ஏற்ற இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, போதை மற்றும் குடி பழக்கத்தினால் தங்கள் வாழ்வை சாவுக்கு தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். குறிப்பாக நாங்களும் அத்தகைய பழக்கங்களுக்கு அடிமையாகி இருந்தால் அந்த தீய முடிவிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியை கொல்லும் எந்த ஒரு தவறான தேர்வையும் நாங்கள் எடுக்காதிருக்க எங்களுக்கு நல் மனதை தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன்.
நிலை 2. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். நிந்தையான சிலுவை மரம் தோளேறியதே, நிந்தையான சிலுவை மரம் தோள் ஏறியதே. கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, இதோ பார், கரடு முரடான மற்றும் பாரமான சிலுவை என் புண்ணான தோள்களில் சுமத்தப்படுகிறது. நான் எவ்வித முணுமுணுப்பும் இன்றி உன் மீதான அளவற்ற அன்பினால் இந்த மரண கருவியை முத்தமிட்டு ஏற்றுக்கொள்கிறேன். இது எனக்கு துன்பத்தை தந்தாலும் உன்னுடைய மீட்பிற்காக இதை என் பொறுப்பாக ஏற்று நடக்க தொடங்குகிறேன். ஆனால் இன்று நீ எத்தகைய சிலுவையை சுமக்கிறாய்? தற்காலிக சுகத்திற்காக நீ தேடி செல்லும் மதுவும் போதையும் இன்று உன் குடும்பத்தின் மீது நீயே சுமத்திய பாரமான சிலுவையாக மாறிவிட்டதே. நீ குடித்துவிட்டு மயங்கி கிடக்கும்போது உனது மனைவி வறுமை என்னும் சிலுவையை சுமக்கிறாள். உனது பெற்றோர் மன உளைச்சல் என்னும் சிலுவையை சுமக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக பாவமே அறியாத உனது பிஞ்சு குழந்தைகள் அவமானம் மற்றும் பாதுகாப்பற்ற எதிர்காலம் என்னும் சிலுவை பாரத்தை உன் கையால் சுமக்கிறார்கள். பொறுப்போடு சுமக்க வேண்டிய குடும்ப வாழ்வை உனது போதையினால் ஒரு கொடிய சிலுவையாக மாற்றி மற்றவர் தோளில் வைப்பது எத்தனை பெரிய சுயநலம்! உனக்காகத்தான் நான் சிலுவையை சுமந்தேன். உனக்காகத்தான் காயங்களை ஏற்றுக்கொண்டேன். நீ எனக்காக மனம் மாறி வர மாட்டாயா? நான் உன்னை நேசிக்கிறேன். இனியாவது நீ உன் சுயநலத்தை களைந்து உன் குடும்பத்தின் சுமையை தாங்கும் பலமாக மாறு. குடி மற்றும் போதையை விட்டு விலகு. ஜெபம். பாரமான சிலுவையை துணிவுடன் ஏற்ற இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, போதை மற்றும் குடி பழக்கத்தால் தங்கள் குடும்பத்தின் மீது தீராத சிலுவைகளை சுமத்திக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் மன்றாடுகிறோம். தற்காலிக சுகத்தை தேடி ஓடும் அவர்களின் மனக்கண்களை திறந்தருளும். தன் இன்பத்திற்காக தன் குடும்பத்தை வதைக்கும் அந்த சுயநல போக்கை மாற்றி குடும்பத்தின் மீதான பொறுப்பை அன்புடன் ஏற்கும் மனப்பக்குவத்தை தந்தருளும். அடிமைத்தனத்தால் பாரமாக தெரியும் வாழ்வை உமது அருளால் அர்த்தமுள்ள தியாகமாக மாற்ற எங்களுக்கு துணை புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 3. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே, தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே. உடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே,
புடம் இட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே மகளே, இங்கே பார். சாட்டை அடிகளால் உடல் நலிவுற்று சிலுவையின் தாங்க முடியாத பாரத்தினால் நான் நிலை தடுமாறி மண்ணில் விழுகிறேன். சுற்றி இருப்பவர்கள் ஏளனம் செய்கிறார்கள். போர் சேவகர்கள் என்னை உதைத்து எழுப்புகிறார்கள். உலகை படைத்த நான் உன் பாவம் என்னும் பாரத்தால் தரை மட்டமாக அழுத்தப்பட்டு கிடக்கிறேன். ஆனால் என் பிள்ளையே, இன்று நீ எங்கே விழுந்து கிடக்கிறாய்? குடி மற்றும் போதை பழக்கம் உன்னை சமுதாயத்தின் முன்னிலையில் மண்ணோடு மண்ணாக விழ செய்திருக்கிறதே. நீ போதையில் தடுமாறி விழும்போது உன்னோடு சேர்ந்து உன் வீட்டின் தூணே சாய்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? ஒரு தந்தையாக நீ விழும்போது உன் குடும்பத்தின் பொருளாதாரமும் உன் பிள்ளைகளின் வருங்காலமும் சிதைந்து விழுகிறது. ஒரு மகனாக நீ விழும்போது உன்னை வளர்க்க உன் பெற்றோர் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் வீணாக போகிறது. நீ அவர்களை உயிரோடு மண்ணிற்குள் புதைக்கின்றாய். உனது வீழ்ச்சி உன் மனைவியின் நிம்மதியை பறிக்கிறது. பாவம் உன்னை ஒருபோதும் உயர்த்துவதில்லை. அது உன்னை பாதாளத்தில் தள்ளி மிதிக்கிறது என்பதற்கு உன் வாழ்க்கையே சாட்சியாக இருக்கிறது. உனக்காகத்தான் நான் இந்த மண்ணில் விழுந்தேன். நீ விழுந்த இடத்திலேயே மடிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மீண்டும் எழுந்து நடக்கிறேன். நீ எனக்காக மனம் மாறி வர மாட்டாயா? நான் உன்னை நேசிக்கிறேன். உன் கையை பிடித்து தூக்க காத்திருக்கிறேன். இனியாவது நீ மனம் மாறு. குடி மற்றும் போதையை விட்டு விலகு. ஜெபம். வீழ்ந்தவரை தூக்கிவிடும் வள்ளலே இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, போதை என்னும் படுகுழியில் விழுந்து எழ முடியாமல் தவிக்கும் ஒவ்வொரு ஆன்மாவிற்காகவும் மன்றாடுகிறோம். குறிப்பாக பிள்ளைகள் போதைக்கு அடிமையானதால் மனமுடைந்து கிடக்கும் பெற்றோருக்காகவும், பொருளாதாரம் இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். நாங்களும் ஏதேனும் தீய பழக்கங்களில் விழுந்து கிடந்தால் உமது வல்லமை உள்ள கரத்தை நீட்டி எங்களை எழுப்புவீராக. விழுந்த இடத்திலே மடிந்து போகாமல் உமது அருளால் மீண்டும் எழுந்து இழந்ததை மீட்க எங்களுக்கு பலன் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 4. இயேசு தன் அன்பு தாயை சந்திக்கிறார். கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே. திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சித
சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, இதோ பார், இரத்தம் சொட்ட சொட்ட காயங்களோடு சிலுவையை சுமந்து வரும் என்னை என் அன்னை மரியா சந்திக்கிறார். என் கோலத்தை பார்த்து அந்த தாயின் உள்ளம் துடிக்கிறது. எனக்குள் வார்த்தைகள் ஏதுமில்லை. அங்கு கண்ணீர் மட்டுமே உரையாடுகிறது. நான் அனுபவிக்கும் ஒவ்வொரு துயரத்தையும் என் அன்னை தன் இதயத்தில் ஒரு கூர்மையான வாளாக உணர்கிறார். ஆனால் என் பிள்ளையே, இன்று நீ யாரை இரத்தம் சிந்த வைக்கிறாய்? நீ குடிக்கும் மதுவும் நீ உட்கொள்ளும் போதைப் பொருளும் உன்னை ஈன்ற தாயின் இதயத்தையும் பிள்ளைகளின் நிம்மதியையும் அன்றோ கிழித்து எறிகிறது. அன்று சிலுவை சுமந்த என்னை பார்த்து என் தாய் பரிதவித்தது போல இன்று நீ போதையில் தடுமாறி வருவதை காணும் உன் பெற்றோரின் அந்த வலிக்கு ஈடு இணை உண்டா? இன்று என் கணவன் குடித்து வருவாரோ, என்ன வன்முறை நடக்குமோ என்று ஒவ்வொரு நாளும் அச்சத்தோடும் பரிதவிப்போடும் உன் மனைவி காத்திருப்பது உனக்கு தெரியவில்லையா? பாதுகாப்பாக இருக்க வேண்டிய உன் இல்லம் உன் போதையினால் வரும் வன்முறையாலும் கெட்ட வார்த்தைகளாலும் நரகமாக மாறிவிட்டதே. உன் சுயநல இன்பத்திற்காக உன் தாயின் பாசத்தையும் மனைவியின் தியாகத்தையும் போதை பாட்டிலுக்கு பலி கொடுப்பது எத்தனை கொடிய பாவம்! உன் குடும்பத்தின் கண்ணீருக்காகவும் உன் அன்னையின் துயரத்திற்காகவும் தான் நான் காயங்களை ஏற்றுக்கொண்டேன். நீ எனக்காக மனம் மாறி வரமாட்டாயா? நான் உன்னை நேசிக்கிறேன். உன் குடும்பத்தின் கண்ணீரை துடைக்க நீயே முன்வா. இனியாவது நீ மனம் மாறு. குடி மற்றும் போதையை விட்டு விலகு. ஜெபம். கண்ணீர் சிந்தும் அன்னையின் மகனே இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, போதை மற்றும் குடி பழக்கத்தால் தங்கள் வீடுகளை கண்ணீர் பள்ளத்தாக்காக மாற்றிக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம். போதையின் மயக்கத்தில் தன் குடும்பத்தின் அழுகுரல் கேட்காதபடி செவிடாகி போனவர்களின் செவிகளை திறந்தருளும். அன்னை மரியாவின் துயரத்தை கண்டு நீர் உருகியது போல அடிமைத்தனத்தில் இருப்பவர்கள் தங்கள் குடும்பத்தின் சிதைந்த நிலையை பார்த்து மனம் திரும்பி வர அருள் தாரும். குறிப்பாக பயத்துடனும் ஏக்கத்துடனும் காத்திருக்கும் மனைவி பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து அந்த இல்லங்களில் உமது அமைதியை தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 5. சிலுவை சுமக்க இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறான். வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே. வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே. வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே. வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, இங்கே பார். என் உடல் மிகவும் நலிவடைந்து விட்டதால் நான் வழியிலேயே இறந்து விடுவேன் என்று போர் சேவகர்கள் அஞ்சுகிறார்கள். அதனால் அந்த வழியாக வந்த சீரேனே ஊர் சீமோனை கட்டாயப்படுத்தி என் சிலுவையை சுமக்க செய்கிறார்கள். அவர் ஒரு அந்நியனாக இருந்தாலும் நான் தளர்ந்து போயிருந்த அந்த இக்கட்டான நேரத்தில் எனக்கு ஒரு பெரும் உதவியாக மாறுகிறார். ஆனால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று பார். நீ குடி மற்றும் போதை அடிமைத்தனத்தில் மூழ்கி கிடப்பதால் உன்னால் சுமக்க வேண்டிய உனது குடும்ப பொறுப்புகளை தூக்க முடியாமல் தளர்ந்து போயிருக்கிறாய். நீ தட்டி கழிக்கும் அந்த பாரம் முழுவதும் இன்று உன் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் மீது சிலுவையாக விழுந்திருக்கிறது. ஒரு மகனான நீ குடிகாரனாக மாறும்போது உன் தந்தை சீமோனாக மாறி அந்த வயதான காலத்திலும் ஓய்வின்றி உனக்காக உழைக்க வேண்டியிருக்கிறது. ஒரு கணவனாக நீ போதையில் மயங்கி கிடக்கும்போது உன் மனைவி சீமோனாக மாறி குடும்ப பாரத்தை ஒற்றை ஆளாக தன் மெலிந்த தோள்களில் சுமக்கிறாள். உன் ஊரிலேயே பல பெண்கள் கணவன் குடிக்கு அடிமையானதால் குடும்பத்தை காப்பாற்ற ஓலை முடைந்தும் கூலி வேலை செய்தும் தவிக்கிறார்களே, அவர்களின் கண்ணீர் உனக்கு புரியவில்லையா? உனது போதை உன்னை நேசிப்பவர்களுக்கு நீ கொடுக்கும் சுமக்க முடியாத சிலுவை. உனக்காகத்தான் நான் சிலுவையை சுமந்தேன். நீ எனக்காக மனம் மாறி வரமாட்டாயா? நான் உன்னை நேசிக்கிறேன். மற்றவர் தோளில் உன் பாரத்தை ஏற்றாதே. இனியாவது நீ மனம் மாறு. குடி மற்றும் போதையை விட்டு விலகி உன் பொறுப்பை நீயே ஏற்றுக்கொள். ஜெபம். தளர்ந்து போனவர்களுக்கு துணை நிற்கும் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, போதை அடிமைத்தனத்தால் தங்கள் குடும்ப பொறுப்புகளை தட்டி கழித்து அந்த பாரத்தை பெற்றோர் மீதும் மனைவி மீதும் சுமத்தி கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம். குறிப்பாக குடும்பத்திற்காக ஓயாமல் உழைக்கும் பெண்களின் தியாகத்தை வீணாக்காதபடி அடிமைத்தனத்தில் இருப்பவர்கள் மனமாற்றம் பெற செய்யும். போதையை துறந்து ஒரு பொறுப்பான மனிதனாக தன் சிலுவையை சுமக்க அவர்களுக்கு துணிவை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 6. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, இங்கே பார்.
இரத்தமும் வியர்வையும் உமிழ் நீரும் கலந்து என் முகம் அடையாளம் தெரியாதபடி சிதைந்து போயிருக்கிறது. சுற்றி இருப்பவர்கள் என்னை ஏளனம் செய்தபோது வெரோனிகா என்ற இந்த பெண் எதற்கும் அஞ்சாமல் முன் வந்து ஒரு துணியால் என் முகத்தை துடைக்கிறாள். அவளது அன்பிற்கு பரிசாக என் திருமுக சாயலை அந்த துணியில் நான் பதித்துக் கொடுக்கிறேன். ஆனால் என் பிள்ளையே, உன் முகத்தை பார். குடி மற்றும் போதை பழக்கம் உன் முகத்தில் உள்ள இறை சாயலையே சிதைத்து விட்டதே. நேர்த்தியாகவும் கௌரவமாகவும் வாழ வேண்டிய நீ போதையில் விழும்போது உன் முகம் பொலிவிழந்து கோரமாய் மாறிவிடுகிறதே. சமூகம் உன்னை அருவருப்போடு பார்க்கிறது. ஆனால் வெரோனிகா காட்டிய அந்த இரக்கம் உனக்கு எதை உணர்த்துகிறது தெரியுமா? நீ போதைக்கு அடிமையானவனாக இருந்தாலும் நீ பிறக்கும்போது என் சாயலில் நல்லவனாகத்தான் பிறந்தாய். நீ அனுபவித்த ஏதோ ஒரு வலி அல்லது ஏமாற்றம் உன்னை இந்த பாதைக்கு தள்ளி இருக்கலாம். உன்னை தூற்றுபவர்களுக்கு மத்தியில் உன்னை மீட்க நான் என் கரங்களை நீட்டுகிறேன். உன் சிதைந்த முகத்திலும் இழந்த கௌரவத்திலும் மீண்டும் என் ஒளியை பதிக்க நான் விரும்புகிறேன். உனக்காகத்தான் நான் சிதைக்கப்பட்டேன். நீ எனக்காக மனமாறி வரமாட்டாயா? நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னையும் உன் அழகிய வாழ்வையும் மீண்டும் என்னிடம் ஒப்படை. இனியாவது நீ மனம் மாறு. குடி மற்றும் போதையை விட்டு விலகு. ஜெபம். சிதைந்தவர்களுக்கு புது வாழ்வு தரும் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, போதை மற்றும் குடி பழக்கத்தால் தங்கள் அழகையும் அறிவையும் கௌரவத்தையும் இழந்து நிற்கும் ஒவ்வொரு ஆன்மாவிற்காகவும் மன்றாடுகிறோம். சமூகம் அவர்களை தூற்றும் போது நாங்கள் வெரோனிகாவை போல அவர்களை இரக்கத்தோடு அணுகவும் அவர்களை மீட்பதற்கான முயற்சிகளை எடுக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். குறிப்பாக மனவேதனையால் போதைக்கு தள்ளப்பட்டவர்கள் அந்த துயரத்திலிருந்து விடுபடவும் மீண்டும் நல்ல மனிதர்களாக சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழவும் உமது அருளை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 7. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிறந்தாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, என் பயணம் தொடர்கிறது. ஆனால் இரத்த இழப்பாலும் தணிக்க முடியாத களைப்பாலும் என் உடல் மீண்டும் தள்ளாடுகிறது. கல்வாரி மலை ஏறும் வழியில் நான் 2ஆம் முறையாக மண்ணில் விழுகிறேன். சிலுவையின் பாரம் என்னை மீண்டும் ஒரு முறை அழுத்தி பிடிக்கிறது. அத்தனை வேதனையிலும் உன்னை மீட்க வேண்டும் என்ற
ஒரே நோக்கத்திற்காக நான் மீண்டும் எழுகிறேன். ஆனால் என் பிள்ளையே, இந்த இரண்டாம் வீழ்ச்சி உனக்கு எதை உணர்த்துகிறது? நீயும் பல முறை குடி மற்றும் போதை பழக்கத்திலிருந்து வெளிவர முயற்சி செய்திருக்கிறாய். உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் திருந்தி வாழ உறுதி எடுத்திருக்கிறாய். ஆனால் உன் பலவீனம் உன்னை மீண்டும் அதே குழிக்குள் தள்ளிவிடும்போது என்னால் இனி திருந்தவே முடியாது என்று நீ நம்பிக்கை இழந்து போகிறாய். இந்த மனசோர்வுதான் உன்னை மீண்டும் போதைக்குள் முடக்கி விடுகிறது. விழுவது மனித இயல்புதான். ஆனால் விழுந்த இடத்திலே கிடப்பதுதான் சாத்தான் தரும் முடக்கம். உனக்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் மண்ணில் விழுந்து எழுகிறேன். எத்தனை முறை நீ தோற்றாலும் பரவாயில்லை. நம்பிக்கையோடு என் கைகளை பற்றிக்கொள். உன்னால் முடியும். உனக்காகத்தான் நான் சிலுவையை சுமந்தேன். நீ எனக்காக மனமாறி வரமாட்டாயா? நான் உன்னை நேசிக்கிறேன். உன் பலவீனத்தை என்னிடம் கொடு. நான் உன்னை மீண்டும் எழுந்து நடக்க வைப்பேன். இனியாவது நீ மனம் மாறு. குடி மற்றும் போதையை விட்டு விலகு. ஜெபம். மன வலிமையை தரும் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, போதை மற்றும் குடி பழக்கத்திலிருந்து மீள முயன்றும் மீண்டும் மீண்டும் அதே தவறுக்குள் விழுந்து தவிக்கும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம். என்னால் முடியாது என்ற அவர்களின் எதிர்மறை எண்ணங்களை மாற்றி உமது அருளால் மீண்டும் எழுந்து நடக்க அவர்களுக்கு பலன் தாரும். அவர்கள் மீண்டு வர தேவையான அமைதியான சூழலை அவர்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் உருவாக்கி தாரும். தோல்விகளை கண்டு அவர்கள் பின்வாங்காமல் உமது சிலுவையை பற்றி கொண்டு முன்னேற செய்யும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 8. எருசலேம் பெண்கள் இயேசுவுக்காக அழுகிறார்கள். கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே, கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே. மனதுருக்கும் மாறுதலால் குளிர வைத்தீரே, மனதுருக்கும் ஆறுதலால் குளிர வைத்தீரே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிறந்தாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, இதோ நான் சிலுவை சுமந்து செல்வதைக் கண்டு எருசலேம் நகர பெண்கள் மாரடித்து அழுது புலம்புகிறார்கள். அவர்கள் என்மேல் கொண்ட இரக்கத்திற்காக நான் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். ஆனால் அவர்களின் அழுகுரலை கேட்ட நான் அவர்களை பார்த்து, எருசலேம் மகளிரே, எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறுகிறேன். வெறும் கண்ணீர் மட்டும் உன் வாழ்வை மாற்றிவிடாது. வரப்போகும் அழிவை தடுக்கக்கூடிய தற்காப்பும் மனமாற்றமுமே உனக்கு இப்போது மிக முக்கியம். இன்று உன் குடும்பத்திலும் அழுகை சத்தம் ஓய்வதே இல்லையே. என் கணவன் இப்படி ஆகிவிட்டாரே, என் மகன் சீரழிந்து போகிறானே என்று உன்னை சார்ந்தவர்கள் கதறுவது உன் காதுகளில் விழவில்லையா?
பிறரிடம் புலம்புவதால் மட்டும் உனக்கு தீர்வு கிடைத்து விடாது. உன் போதை பழக்கத்தால் நீ தேடிக்கொண்ட அழிவுக்காக நீ அழ வேண்டும். உன் குடும்பத்தினர் தங்கள் எதிர்கால பாதுகாப்பிற்காக செயல்பட வேண்டும். அழுவது உன் மனபாரத்தை குறைக்கலாம். ஆனால் பொறுப்புணர்வோடு அந்த தீய பழக்கத்தை வேரோடு அறுக்க நீ எடுக்கும் ஒரு முடிவே உன் வீட்டின் அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். கண்ணீர் சிந்துவதை விட உன்னை சுற்றியிருக்கும் போதை இருளில் இருந்து உன் பிள்ளைகளை காப்பதே நீ எனக்காக செய்யும் மிகப்பெரிய தியாகம். உனக்காகத்தான் நான் இந்த துயரங்களை ஏற்கிறேன். நீ எனக்காக மனம் மாறி வரமாட்டாயா? நான் உன்னை நேசிக்கிறேன். உன் குடும்பத்தின் கண்ணீரை துடைக்க நீயே முன் வா. இனியாவது நீ மனம் மாறு. குடி மற்றும் போதையை விட்டு விலகு. ஜெபம். உண்மையை உணர்த்திய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, போதை அடிமைத்தனத்தால் நிம்மதி இழந்து அழுது கொண்டிருக்கும் குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களின் கண்ணீர் வீணாக போகாதபடி அந்த தீய பழக்கங்களில் இருந்து விடுதலை அடைய அவர்களுக்கு தேவையான துணிவை தாரும். வெறும் புலம்பலோடு நின்று விடாமல் இந்த நிலை மாற வேண்டும் என்ற உறுதியான தீர்மானத்தை எடுக்க அவர்களுக்கு துணை புரியும். குறிப்பாக வருங்கால தலைமுறையினராகிய எங்கள் பிள்ளைகள் இத்தகைய போதை இருளில் சிக்காமல் இருக்க அவர்களை உமது சிறகுகளுக்குள் மறைத்து காத்துக்கொள்ளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 9. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே. வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே. பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே. பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, இதோ பார், நான் கல்வாரி மலையின் உச்சியை நெருங்கிவிட்டேன். ஆனால் என் உடல் இதற்கு மேல் ஒத்துழைக்க மறுக்கிறது. இலக்கை அடையும் சில அடிகளுக்கு முன்னால் நான் 3ஆம் முறையாக மிக கொடூரமாக மண்ணில் விழுகிறேன். இது ஒரு மரண போராட்டம். இனி எழவே முடியாது என்று நினைக்கும் அளவிற்கு அந்த பாரம் என்னை நசுக்குகிறது. ஆனாலும் உன் மீட்பு முழுமையடைய வேண்டும் என்பதற்காகவும் தந்தையாம் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றவும் நான் மீண்டும் ஒரு முறை என் முழு பலத்தையும் திரட்டி எழுகிறேன். இன்று உன் வாழ்விலும் இது ஒரு இறுதி கட்டம் போல உனக்கு தோன்றுகிறதா? பல முறை முயன்று தோற்று போனதால் எல்லாம் முடிந்துவிட்டது, இனி என் வாழ்வு மாறப்போவதில்லை என்ற விரக்தி நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாயா? ஒருவேளை உடல் நலம் குன்றி நோயின் இறுதி தருவாயில் இருக்கும்போது செய்த தவறை உணர்ந்து நீ வருந்திக் கொண்டிருக்கலாம். இனி எப்படி மீள்வது என்று சோர்ந்து போய் தவறான முடிவுகளை எடுக்கவும் உன் உயிரையே மாய்த்து கொள்ளவும் உன் மனம் துடிக்கிறதா?
என் பிள்ளையே, நம்பிக்கை இழக்காதே. மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என்று நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். உன் இறுதி மூச்சு இருக்கும் வரை நீ என்னால் கைவிடப்படுவதில்லை. உன் காயங்களையும் உன் பலவீனங்களையும் நான் அறிவேன். உனக்காகத்தான் நான் இந்த 3ஆம் வீழ்ச்சியையும் ஏற்றுக்கொண்டேன். நீ எனக்காக மனம் மாறி வரமாட்டாயா? நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். உன் மனமாற்றத்திற்காக நான் தவிப்போடு காத்திருக்கிறேன். இனியாவது நீ மனம் மாறு. குடி மற்றும் போதையை விட்டு விலகு. ஜெபம். சோர்வுற்றோரின் பலனே இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, போதை அடிமைத்தனத்தின் இறுதி கட்டத்தில் இருந்து வாழ்வே முடிந்துவிட்டது என்று விரக்தியில் இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம். இனி என்னால் முடியாது என்று அவர்கள் வீழ்ந்து கிடக்கும் வேளையில் உமது உயிர் தரும் வல்லமையால் அவர்களை தொடுவீராக. சாத்தான் தரும் தற்கொலை எண்ணங்களை அகற்றி உமது மன்னிப்பின் ஒளியை அவர்களுக்கு காட்டும். இறுதி வினாடி வரை உமது அன்பு மாறாது என்பதை அவர்கள் உணர செய்து மனமாற்றத்தின் வழியாக விண்ணக மகிழ்ச்சியில் பங்கு பெற செய்யும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 10. இயேசுவின் உடைகளை கழற்றுகிறார்கள். மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே, மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே. தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, கல்வாரி மலையின் உச்சியில் நான் நிற்கிறேன். போர் சேவகர்கள் இரக்கமின்றி என் உடைகளை கழற்றி எறிகிறார்கள். ஏற்கனவே சாட்டை அடிகளால் உடல் முழுவதும் சதைகள் பிளந்து இரத்த காயங்களோடு உலர்ந்து ஒட்டியிருந்த என் ஆடைகள் வலுக்கட்டாயமாக பிரிக்கப்படும் போது என் உடல் மீண்டும் ஒரு முறை கிழிக்கப்படுகிறது. மக்கள் கூட்டத்தின் முன்னிலையில் நான் நிர்வாணமாக்கப்பட்டு சொல்லொண்ணா அவமானத்திற்கு உள்ளாக்கப்படுகிறேன். ஒரு மனிதனின் அடிப்படை உரிமையான ஆடை கூட என்னிடமிருந்து பறிக்கப்படுகிறது. ஆனால் என் பிள்ளையே, இன்று நீ உன்னை எப்படி சமூகத்தின் முன்னிலையில் நிறுத்தி இருக்கிறாய்? குடி மற்றும் போதை பழக்கம் உன் கௌரவத்தையும் நாகரிகத்தையும் கழற்றி எறிந்து உன்னை சமுதாயத்தின் முன்னிலையில் நிர்வாணப்படுத்தி விட்டதே. போதையில் விழும் நீ உன் ஆடைகளை மட்டுமல்ல, உன் சுயமரியாதை, அந்தஸ்து, உன் குடும்ப ரகசியங்கள் என அனைத்தையும் தெருவில் போட்டு உடைக்கிறாய். என்ன பேசுகிறோம், எங்கே கிடக்கிறோம் என்று தெரியாமல் ஒரு கோமாளியைப் போல சமூகத்தின் ஏளனத்திற்கு நீ ஆளாகும் போது என் இதயம் வலிக்கிறது. நீ மட்டும் அசிங்கப்படுவதில்லை, உன்னை சார்ந்திருக்கும் உன் மனைவியும் வளரும் உன் பிள்ளைகளும் சமூகத்தின் முன்னிலையில் உன் செயலால் நிர்வாணமாக்கப்படுகிறார்கள். இவன் இன்னாரது மகன், இவன் இன்னாரது கணவன் என்று ஊர் பேசும்போது
அந்த பாவமே செய்யாத உன் குடும்பத்தினர் அடையும் அவமானம் சிலுவை மரணத்தை விட கொடியது அல்லவா? போதை உன்னை மெல்ல மெல்ல மிருகமாக்கி உன் மனித மாண்பை கழற்றி எறிந்து விடுகிறது. உனக்காகத்தான் நான் இந்த நிர்வாண கோலத்தையும் அவமானத்தையும் ஏற்றேன். நீ எனக்காக மனம் மாறி வர மாட்டாயா? நான் உன்னை நேசிக்கிறேன். உன் இழந்த கௌரவத்தை மீட்டு தர காத்திருக்கிறேன். இனியாவது நீ மனம் மாறு. குடி மற்றும் போதையை விட்டு விலகு. ஜெபம். அவமானங்களை ஏற்று எம்மை மீட்ட இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, போதை மற்றும் குடி பழக்கத்தால் தங்கள் கௌரவத்தையும் குடும்பத்தின் மானத்தையும் தெருவில் அடகு வைத்திருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம். போதையின் மயக்கத்தில் தங்கள் அந்தஸ்தை இழந்து நிற்கும் அவர்களின் மனக்கண்களை திறந்தருளும். இழந்த மரியாதையை மீண்டும் பெறவும், மீண்டும் ஒரு கௌரவமான மனிதனாக சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழவும் அவர்களுக்கு தேவையான மனமாற்றத்தை தாரும். குறிப்பாக அவர்கள் செய்த தவறால் பிறர் முன்னிலையில் தலை குனிந்து நிற்கும் அந்த பாவமற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு உமது பாதுகாப்பையும் ஆறுதலையும் தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 11. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, இதோ பார், நான் சிலுவை மரத்தின் மேல் கிடக்க வைக்கப்படுகிறேன். கூர்மையான இரு பாணிகள் என் கைகளிலும் கால்களிலும் அடிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு சுத்தியல் அடியும் என் நரம்புகளை துளைக்கின்றன. நான் நகர முடியாமல், தப்பிக்க வழி இல்லாமல் இந்த சிலுவையோடு பிணைக்கப்படுகிறேன். அந்த ஆணிகளின் வேதனையில் என் உடல் துடிக்கிறது. உன்னை மீட்பதற்காக நான் இந்த சித்திரவதையை மௌனமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என் பிள்ளையே, நீயும் இன்று ஒரு சிலுவையில் அறையப்பட்டு துடித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா? போதை அடிமைத்தனம் உன்னை சிலுவையில் அறைந்து பிணைப்பதை போன்றதுதான். தொடக்கத்தில் ஒரு விளையாட்டாகவோ அல்லது கவலை மறக்கும் மருந்தாகவோ நீ தொடங்கிய இந்த பழக்கம் இன்று மெல்ல மெல்ல கூர்மையான ஆணிகளாக மாறி உன்னை நிலைகுலைய செய்திருக்கிறது. உன் உடல் நலம், உன் பொருளாதார நிலை, உன் குடும்ப அமைதி ஆகியவற்றை சிதைக்கும் ஆணிகளால் நீ சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாய். நீ உன் தவறை உணர்ந்து துடித்தாலும் அந்த பழக்கம் உன்னை நகர விடாமல் சிலுவையோடு கட்டி போட்டிருக்கிறது. இனி நான் குடிக்க மாட்டேன் என்று நீ நினைத்தாலும் அந்த அடிமைத்தனம் உன்னை இழுத்து பிடித்து மீண்டும் அந்த போதை சிலுவையிலேயே அறைகிறது. போதை என்பது தற்காலிக சுகம் அல்ல, அது உன்னை உயிரோடு சித்திரவதை செய்யும் ஒரு மரண பொறி. உனக்காகத்தான் நான் சிலுவையில் அறையப்பட்டேன். நீ
எனக்காக மனமாறி வர மாட்டாயா? நான் உன்னை நேசிக்கிறேன். உன் அடிமைத்தனத்தின் ஆணிகளை பிடுங்கி எறிய நான் விரும்புகிறேன். இனியாவது நீ மனம் மாறு. குடி மற்றும் போதையை விட்டு விலகு. ஜெபம். சிலுவையில் அறையப்பட்ட எம் மீட்பரே இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, போதை மற்றும் குடிப்பழக்கம் என்னும் ஆணிகளால் தங்களை சிலுவையில் அறைந்து கொண்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கும் ஒவ்வொரு ஆன்மாவிற்காகவும் மன்றாடுகிறோம். பாவம் அவர்களை இறுக்கமாக கட்டி போட்டிருக்கிறது. ஆண்டவரே, உமது காயப்பட்ட கரங்களால் அவர்களின் அடிமைத்தனத்தின் விலங்குகளை உடைத்தெறியும். தப்பி செல்ல வழியின்றி தவிக்கும் அவர்களை போதை என்னும் சிலுவையில் இருந்து இறக்கி புதிய வாழ்விற்கு அழைத்துச் செல்லும். இந்த நரக வேதனையில் இருந்து எங்கள் உறவுகளுக்கு விடுதலை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 12. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே, உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே, உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, இதோ பார், 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு எல்லாம் முடிந்தது என்று கூறி என் ஆவியை என் தந்தையிடம் ஒப்படைக்கிறேன். உலகத்தையே படைத்த நான் உன் பாவங்களுக்காக ஒரு குற்றவாளியைப் போல சிலுவையில் தொங்கி உயிர் துறக்கிறேன். நிலநடுக்கம் ஏற்படுகிறது. திரை சீலை கிழிகிறது. இயற்கை கூட என் மரணத்தைக் கண்டு அஞ்சுகிறது. அங்கே ஒரு பெரும் மௌனம் நிலவுகிறது. நான் உயிர் விடுவது நீ வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே. ஆனால் என் பிள்ளையே, நீ ஏன் அழிவை நோக்கி ஓடுகிறாய்? போதை மற்றும் குடிப்பழக்கத்தின் இறுதி எல்லை மரணமும் அழிவும் தான் என்பது உனக்கு தெரியாதா? இது என் வாழ்க்கை என்று நீ பிடிவாதமாக போதையை தேடி செல்லும் போது நீ உன் மரணத்தை தானே தேடிக்கொள்கிறாய். போதையினால் ஏற்படும் விபத்துகளும் உடல் நல பாதிப்புகளும் இன்று பல வீடுகளில் மரண ஓலத்தை எழுப்புகின்றன. நீ மடியும் போது நீ மட்டும் மடிவதில்லை. உன் பிள்ளைகளின் எதிர்காலமும் உன் மனைவியின் வாழ்வுமே உன்னோடு சேர்ந்து புதைக்கப்படுகிறது. உன் ஒரு தவறான தேர்வு உன் குடும்பத்தையே அனாதையாக்கி விடுவதை நினைத்து பார்த்தாயா? அன்பு இருக்க வேண்டிய இடத்தில் வேதனையும், மகிழ்ச்சி இருக்க வேண்டிய இடத்தில் அழுகையும் எஞ்சுவது எத்தனை பெரிய சாபக்கேடு! உனக்காகத்தான் நான் சிலுவையில் உயிர் விட்டேன். நீ எனக்காக மனமாறி வர மாட்டாயா? நான் உன்னை நேசிக்கிறேன். உனக்கு நான் நிலை வாழ்வை தர விரும்புகிறேன். மரணம் உன்னை தீண்டும் முன் இந்த இருண்ட பாதையை விட்டு வெளியே வா. இனியாவது நீ மனம் மாறு. குடி மற்றும் போதையை விட்டு விலகு. ஜெபம். சிலுவையில் உயிர் துறந்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே,
போதை அடிமைத்தனத்தால் தங்கள் வாழ்வை இளமையிலேயே முடித்துக் கொள்ளும் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காகவும் மன்றாடுகிறோம். எல்லாம் முடிந்து விட்டது என்று அவர்கள் அழிந்து போகும் முன் அவர்களுக்கு ஒரு மனமாற்றத்தை தாரும். மரணத்தின் வாயிலில் நிற்கும் அவர்களை உமது உயிர் தரும் வல்லமையால் மீட்டெடுத்தருளும். நாங்களும் எங்கள் வாழ்வின் மதிப்பினை உணர்ந்து போதை என்னும் அழிவு பாதையை தவிர்த்து உம்முடைய வாழ்வில் நடந்து நிலை வாழ்வு பெற அருள் புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 13. இயேசுவின் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு அன்னையின் மடியில் வைக்கப்படுகிறது. தாய்மொழியில் சேயுடலோ சருகாரதே, தாய்மடியில் சேவுடலோ சருகானதே, தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே, தாய் மனமோ முறிந்து போன சிறகானதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, இதோ பார், என் உயிர் பிரிந்த பிறகு என் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது. நான் பிறந்தபோது என்னை மகிழ்ச்சியோடு தன் மடியில் கிடத்திய என் அன்னை மரியா இன்று பாடுகள் நிறைந்து காயங்களால் சிதைந்து போயிருக்கும் என் உடலை தன் மடியில் தாங்குகிறார். வார்த்தைகள் ஏதுமின்றி அந்த தாய் மௌனமாக உறைந்து போய் நிற்கிறாள். என் உடல் உலகத்தின் மீட்புக்காக தியாகம் செய்யப்பட்ட பலி பொருள். ஆனால் என் அன்னையின் உள்ளம் படும் பாடு உனக்கு புரிகிறதா? நீ நேசிக்கும் ஒருவரை இழப்பது என்பது தாங்க முடியாத வலி என்பதை நீ அறிவாய். ஆனால் உன் குடி மற்றும் போதை பழக்கத்தால் நீயே அத்தகைய ஆறாத வடுக்களை உன் குடும்பத்தில் உருவாக்கி வருகிறாயே. உன்னை உயிராக நேசிக்கும் உன் தாயோ மனைவியோ உன் உயிரற்ற உடலை தன் மடியில் தாங்கும் அந்த அவல நிலையை நீயே உன் கைகளால் உருவாக்கப் போகிறாயா? ஏற்கனவே போதையினால் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் உள்ளங்களின் வேதனை உனக்கு தெரியாதா? அத்தகைய பிரிவுகள் இனி எந்த குடும்பத்திலும் நிகழக்கூடாது என்பதே என் விருப்பம். உன்னை நேசிப்பவர்களின் இதயங்களில் தீராத துயரத்தை விட்டு செல்ல உனக்கு எப்படி மனம் வருகிறது? உன் வாழ்வு உனக்கு மட்டுமல்ல, உன்னை சார்ந்தவர்களுக்கும் அது ஒரு விலை மதிப்பற்ற பரிசு. உனக்காகத்தான் நான் என் அன்னையின் மடியில் உயிரற்று கிடந்தேன். நீ எனக்காக மனம் மாறி வரமாட்டாயா? நான் உன்னை நேசிக்கிறேன். உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியை பறிக்காதே. இனியாவது நீ மனம் மாறு. குடி மற்றும் போதையை விட்டு விலகு. ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் அவர்களது ஆறாத துயரத்திற்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களுக்கு உமது ஆறுதலையும் தேற்றரவையும் தந்தருளும். இனி எந்த ஒரு இல்லத்திலும் போதையினால் ஒரு இழப்பு கூட நேரிடாதபடி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும். எங்களை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தரும்
நல்ல உள்ளங்களாக எங்களை மாற்றியருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 14. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு மகனே, மகளே, இதோ பார், என் உடல் நறுமண தைலங்களால் பூசப்பட்டு தூய துணியால் சுற்றப்பட்டு ஒரு புதிய கல்லறையில் வைக்கப்படுகிறது. ஒரு பெரிய கல் உருட்டி வந்து கல்லறையின் வாசல் அடைக்கப்படுகிறது. எல்லாமே முடிந்து விட்டது, இனி நான் திரும்பி வரமாட்டேன் என்று இந்த உலகம் நினைக்கிறது. அங்கே ஒரு நிசப்தமும் இருளும் நிலவுகிறது. ஆனால் என் பிள்ளையே, இந்த கல்லறை ஒரு முடிவல்ல, இது ஒரு புதிய விடியலுக்கான தொடக்கம் என்பதை உலகம் அறியவில்லை. இன்று நீ போதை மற்றும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி வீழ்ந்து கிடப்பதை பார்த்து இவன் இனி அவ்வளவுதான், இவன் திருந்தவே மாட்டான், இவனால் எழுந்து வரவே முடியாது என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை எள்ளி நகையாடி பேசலாம். உனது எதிர்காலம் முடிந்துவிட்டது என்று அவர்கள் தீர்ப்பளிக்கலாம். ஆனால் நான் எப்படி மரணத்தையும் இந்த கல்லறையையும் வென்று உயிர்த்தெழுந்தேனோ, அதே போல் உன்னாலும் உன்னை அடிமைப்படுத்தி இருக்கும் இந்த பழக்கத்தை வென்று வர முடியும். அந்த இருண்ட கல்லறை ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். உனது பழைய தவறான பழக்கங்களை, உனது பலவீனங்களை அங்கேயே அடக்கம் செய்துவிடு. ஜெபத்தின் துணையோடு நீ இந்த இருளில் இருந்து எழுந்து வரும்போது உன்னை உலகம் ஒரு புதிய மனிதனாக காணும். உனக்காகத்தான் நான் சிலுவையை சுமந்தேன், உனக்காகத்தான் நான் கல்லறையில் அடக்கப்பட்டேன். நீ எனக்காக மனமாறி வரமாட்டாயா? நான் உன்னை நேசிக்கிறேன். உனக்குள் இருக்கும் இருளை நீக்கி என் ஒளியை தருகிறேன். இனியாவது நீ மனம் மாறு, குடி மற்றும் போதையை விட்டு விலகு. ஜெபம். கல்லறையை வென்ற வெற்றி வேந்தனே இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, போதை அடிமைத்தனம் என்னும் இருண்ட கல்லறைக்குள் சிக்கி தவிக்கும் ஒவ்வொரு ஆன்மாவிற்காகவும் மன்றாடுகிறோம். ஜெபத்தால் எப்பேற்பட்ட சோதனையில் இருந்தும் வெளிவர முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை எங்களுக்கு தாரும். என்னால் முடியாது என்ற எண்ணத்தை சிதைத்து உமது வல்லமையால் எங்களை எழுப்பி கூட்டிச் செல்லும். இருள் சூழ்ந்த எங்கள் வாழ்வில் உமது உயிர்ப்பின் ஒளி வீசட்டும். ஒரு புதிய விடியலை நோக்கி பயணிக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். அன்பு நிறைந்த இயேசுவே, கல்வாரி மலை நோக்கிய உமது புனித பயணத்தில் எங்களது அன்றாட வாழ்வின் போராட்டங்களையும், குறிப்பாக குடி மற்றும் போதை அடிமைத்தனம் என்னும் கொடிய சிலுவையையும்
உமது பாதத்தில் இறக்கி வைத்துள்ளோம். நீர் பட்ட பாடுகளும் சிந்திய இரத்தமும் வீணாக போகாதபடி எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒரு புதிய விடியலை தாரும். ஆண்டவரை, போதையின் மயக்கத்தில் தொலைந்து போன எமது சகோதர சகோதரிகளை தேடி வந்து மீட்டருளும். அவர்கள் அனுபவித்த வலிகளும் ஏமாற்றங்களும் நீங்கி உமது உண்மையான அன்பில் அவர்கள் ஆறுதல் பெற செய்யும். இனி என்னால் முடியாது என்று சோர்வுற்று இருப்பவர்களுக்கு உமது உயிர்ப்பின் வல்லமையை தந்து மீண்டும் எழுந்து நடக்க செய்யும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். போதையினால் சிதைந்து கிடக்கும் இல்லங்களில் சமாதானம் நிலவட்டும். பிள்ளைகளின் கண்ணீரும் பெற்றோரின் கவலையும் துணையின் தவிப்பும் உமது இரக்கத்தால் துடைக்கப்படட்டும். எங்கள் சமுதாயம் போதை என்னும் இருளிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒளியை நோக்கி பயணம் செய்ய அருள் புரியும். உனக்காகவே நான் எல்லாவற்றையும் ஏற்றேன் என்று நீர் விடுத்த உருக்கமான அழைப்பு எங்கள் இதயங்களில் எப்போதும் ஒலித்துக்கொண்டே இருக்கட்டும். ஜெபத்தின் வழியாக எப்பேற்பட்ட தீய பழக்கங்களில் இருந்தும் விடுதலை உண்டு என்ற நம்பிக்கையோடு உமது சாட்சிகளாக வாழ எங்களுக்கு பலன் தாரும். எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய சிலுவை பாதை போதையிலிருந்து விடுதலையாவதற்கான ஒரு முயற்சி. இயேசு சுமந்த சிலுவையில் நம்முடைய அடிமைத்தனமும் பலவீனமும் அறியப்பட்டு விட்டன. போதை என்பது தனி மனித அழிவு மட்டுமல்ல, ஒரு முழு குடும்பத்தையும் சிலுவையில் அறையும் செயல் என்பதை இன்று உணர்வோம். கல்லறையை வென்று உயிர்த்த இயேசு உங்களையும் போதை என்னும் மரண குழியிலிருந்து மீட்க வல்லவர். என்னால் முடியாது என்ற விரக்தியை விட்டுவிட்டு உமது அருளால் என்னால் எதையும் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இனி நம் இல்லங்களில் மதுவினால் கண்ணீர் வேண்டாம், போதையினால் வன்முறை வேண்டாம். மாறாக இயேசுவின் சமாதானம் குடிகொள்ளட்டும். ஜெபத்தாலும் உறுதியான மனமாற்றத்தினாலும் ஒரு புதிய விடியலை நோக்கி பயணிப்போம். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும். ஆமீன்.